இது பிரபலங்கள் தங்களோட சொந்த ஊர் குறித்து பகிரக்கூடிய பகுதி. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய பிரபலம் தளவாய் சுந்தரம் அவர்கள். தமிழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர், சிட்டிங் கன்னியாகுமரி தொகுதியினுடைய எம்எல்ஏ, முன்னாள் டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் அவர்களோட சொந்த ஊர் தோவாளை. அங்கதான் போக போறோம். வாங்க நம்ம அவர் ஊரை பத்தி என்னெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன நீங்கள் டெய்லி ஆற்று குளிக்க வந்துடுவீங்களோ? சில சமயம் வருவேன், சில சமயம் வர்றது கிடையாது. தண்ணியை பொறுத்து இருக்கு. சரி, சில சமயம் காலம்பரம் ஃப்ரீயாக இருந்தால் அது குளிச்சுட்டு போகிறதுக்கு ரெகுலராக குளிச்சுட்டு இருக்கேன். ஒரு 2 மாதம் இருந்தாலும் குளிக்க சமயம் லைட்டாக இது சளி வந்துட்டு. சரி, அது ஒரு 4 நாள் வரல. கவனமாக இருக்கணும். நம்ம 1 மாதம் ஆட்டு. நீ ஆற்று குளிக்க வர கிடையாது? நான் வரமாட்டேன். வீட்டில் தான். இன்னும் நேற்றையும் தோவலை ஸ்கூல் டே நடந்துன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், நீங்கள் போய் பார்த்த பார்வை அந்த ஸ்கூலே பிரமாதமாகி போச்சு. ஏகப்பட்ட பில்டிங் கட்டிருக்கீங்களே. எம்பி ஃபண்ட்லேயே நிறைய கட்டியிருக்குண்ணே. அவ்வளோ ஸ்கூலையும் ஒரே கேம்பஸில் கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள். அது ஒரு பெரிய விஷயமாகும். நீங்கள் ஒரு காலேஜோட பிரின்சிபலாக இருந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அந்த எஜுகேஷனை பற்றி கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி ஸ்கூலுக்கு போகிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம். பேர்னா பேத்தியா? எனக்கு பேத்தியை பார்த்துக்கண்ணே. ஒரு ரூம் மட்டும் நல்ல நம்ம அந்த ஃபாரஸ்ட் என்வரன்மெண்ட் ரூம் மாதிரி பக்கா வச்சுருக்கோம். சரிண்ணே. அதில் பிள்ளைகளுக்கு அந்த காட்டில் இருக்க மாதிரி ஒரு உணர்வோடு இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு படிக்கச்சுமே. ஒரு காட்டு இருந்தால் இப்படி படிக்க முடியும். ஒரு ரூம் அப்படி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். 50 லட்ச ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் இங்கே வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்கூல் இப்போ ஐடிஐ வருது. ஓ சரி. ஐடி பெரிய விஷயம். பெரிய விஷயம். எங்கே ஒன்று கருங்கல் ஒன்று, 2 ஸ்கூல் தான். பரவாயில்ல, உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். கடுமையான வேலை தான். சார், டெய்லி காலையில் அந்த ஆறு வந்து ரொம்ப பார்க்கவே ரம்மியமாக இருக்குது. அங்கே குளிக்கிற வழக்கம் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க சார்? சில பிள்ளைங்க குளிப்பேன். அப்போ எம்பிஐ மந்திரியா எம்எல்ஏ நம்பர் ஊருக்கு தெரியாது. சில சமயம் சில பேர் பார்ப்பாங்க. சில சமயம் வீட்டில் அதாவது மழை இருந்தால் அங்கே வீட்டில் குளிப்பேன். மற்றபடி ஆற்றுல போய் எப்பவுமே தண்ணி ஓடுமா சார் அது? ஆமாம், அந்த இப்போ அடைச்சிடுவாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். சார், சின்ன வயசுல குளிச்சிருப்பீங்களா சார்? இந்த சின்ன வயசுனாலே நம்ம டைவ்லாம் அடிச்சு குளிப்போம். அந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்கா அவங்க? கண்டிப்பாட்டு. சின்ன வயசுல வேற இருக்கு. இந்த முங்கு நீச்சல் போட்டு தலையை தொடுறது வேற, அந்த பாலத்துல இருந்து டைவ் அடிக்குது. இங்க வந்து வீட்டுல குளிக்க முடியாது. இப்போ சரி, எல்லாருமே யாருமே யங்ஸ்டர்ஸ் வீட்டுல குளிக்க முடியாது. என் கிராண்ட் மதர் மட்டும் சத்தம் போடுவாங்க, டைவ் அடிக்க கூடாது, மண்டையில வெட்டி விட்டுருவாங்க. ஒரு இயற்கையான ஒரு ஊர். டெல்லி பிரதிநிதி, டெல்லியில அரசியல் பண்ணிருக்கீங்க. ராஜ்யசபா எம்பி, டெல்லியில பாலிடிக்ஸ் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாடு அரசுல மினிஸ்டரா இருந்திருக்கீங்க. சென்னை பாலிடிக்ஸ். இவ்வளவு ஊர்கள்ல பயணம் பண்ணாலும் தோவாளை உங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் சார்? மனசுல ஊர்ல சார். ஓகே. எந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த ஊரை? பிறந்த ஊருக்கு பிடிக்கும். இப்போ எனக்கு அடுத்து என் பேரனுக்கு தான் இருக்கணும் தான். என்னுடைய கிராண்ட் சன் வந்து தோவாளைக்கு தான் வரணும் தான். எல்லாருமே எங்க அப்பா கூட பிறந்த மொத்தம் 7 பேர். எல்லாருமே பை பாண்ட் வந்து ஊரல் வாய்மொழி. பட் நானா மத்தியாஸ் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன். சரி. இங்க இருக்கக்கூடிய லேண்டு, மற்றபடி இந்த மவுண்ட்ல இருக்கக்கூடிய லேண்டு, தென்னை மரங்கள், அதுக்கப்புறம் எல்லாம் கிருஷ்ணபுரத்தில் இருக்கக்கூடிய லேண்டு எல்லாமே 4 ஃபாதர்ஸ், கிராண்ட் ஃபாதர்லாம் சம்பாதிச்சது. இது வந்து அப்படியே அது வந்து யாருமே வந்து எல்லாருமே நல்ல பொசிஷன் இருப்பாங்க, யாரும் விற்காம அப்படியே வச்சுட்டு இருக்கோம். சரி, நீங்கள் ஏறக்குறைய உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது கிராமம், ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆறு, குளம், அப்படி சார்ந்த நீர்நிலைகள் சார்ந்து விவசாய நிலங்கள் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் விவசாயிகள் பிரச்சனைகள் நீங்கள் எப்போவுமே ரொம்ப தீவிரம் செலுத்துவீங்க. அது தூவச்சி பிரச்சனை வரும்போதும் சரி, தொடர்ந்து நீங்கள் எப்போவுமே விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு நீங்களே பண்ணி கொடுத்தீங்க. அது உங்களுக்கு இயல்பாகவே இந்த விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறையில் அவர்களை பார்த்து வளர்ந்தனால அந்த ஈடுபாடு அது எப்படி சார்? ஆமாம், நீங்கள் ஸ்கூல் படிக்க 4 மணிக்கு தான் இருந்துச்சு. லேண்ட் இருக்கு, இந்த பூந்தோட்டம் இருக்கு, 5 ஏக்கர் மலர் தோட்டம் இருந்துச்சு. பூ பறிக்க 4 மணிக்கு பூ பறிக்க போயிடுவோம். அப்புறம் வயல் இருக்கு எங்களுக்கு. அங்க வயல்ல அந்த உழவு, அறுவடை செய்யுது, நெல் அறுக்கிறது பார்க்குறது, இதெல்லாம் இருந்தனால அந்த ஹேபிட் அப்படியே எல்லாம். நான் மட்டும் இல்லை, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வயலுக்கு போவாங்க, வருவாங்க. நீங்க லா படிச்சீங்க, அட்வொகேட்டா இருக்கும் போதும் அந்த விவசாய தொடர்பு இருந்துட்டு தான் இருந்துச்சா? வருவேன், பார்ப்பேன். ஓகே. அப்படியே அந்த கன்வீனிட்டி கிடையாது. ஓகே. போறது வயலுக்கு போறாங்கன்னா அப்படியே தென்னந்தோப்பு போறது, அவ்வளவுதான். அங்கே போயிருந்து ஏதாவது
ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வருவோம். சரி, அவ்வளோதான். சரி. அந்த அக்கறை என்னால் செலுத்த முடியும். ஆமா, தோவாளை சந்தை தான் மதுரைக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய பூ சந்தை. அதுக்கு கூட நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த பூ விவசாயிகளுக்கு உங்களுக்குமான தொடர்பு அல்லது பூ விற்பனர்களுக்கு உங்களுக்குமான தொடர்பு? நான் சொன்னேன் உங்களுக்கு 4 வயசுல நான் சரி 4 மணிக்கு எழுந்திரிச்சு அப் டு பியூசி வந்து பூ வித்து பழக்கப்பட்டேன். லேண்டில் பூ எடுத்து பூ கொண்டு பூக்கிட்ட கொண்டு மார்க்கெட் கொண்டு விற்றுது. அப்பவே இந்த சந்தை இருக்குல்ல சார்? அப்பவே இந்த சந்தை இருக்கு. அப்போ இந்த சந்தை ஊருக்குள்ள சின்ன சந்தை. ஓகே ஓகே. இது ஸ்கூலா இருந்தது. ஓ அப்படியா? இது வந்து மிடில் ஸ்கூல், எலிமெண்டரி அண்ட் இதாக இருந்தது. அப்புறம் நம்ம அங்கே வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் நடந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் அன்வாரண்டட் நிகழ்ச்சி வரனால அப்போ இந்த ஸ்கூலில் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்கே ஹைஸ்கூல் இடம் இருந்து கட்டியிருந்தோம். அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் பண்ணால என்னன்னா குழந்தைகளுக்கு ஒரு ஹைஜீனிக் இது என்னன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் வியாபார ரீதியாக பொதுமக்களுக்கும் அவங்களுக்கு இருந்தது. அப்புறம் மாண்புமிகு அம்மா ஒரு காலத்தில் இதுக்காண்டி மார்க்கெட்டு கட்டணும்னு சொல்லி அந்த நம்ம சொசைட்டிக்கு மார்க்கெட்டிங் சொசைட்டி மேலே மட்டும் அந்த இடத்துல கட்டுறதுக்கு பிளான் போட்டு அந்த இடத்த கட்டி முடிச்சு அதுக்குள்ள தொகை அந்த இடம் வந்து இப்போ ஸ்கூலுக்குள்ள இருந்த இடம் அந்த அதுக்குள்ள தொகையை வந்து அரசாங்கமே கட்டிட்டு அந்த அளவுக்கு இந்த ஊரில் வந்து ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கோம். அதேமாரி பிடபிள்யூ இபி ஆஃபீஸு கட்டி கொடுத்துருக்கோம். அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, விஏபிஸ், எஸ்பி கலெக்டர் யாராவது டிஸ்கஸ் பண்ணி எங்கள் ஊரில் வந்தாங்கன்னா அப்புறம் அமைச்சராக இருந்தேன் விருந்தினர் மாளிகை. அதுமாதிரி மேலே கந்த சஷ்டி விரதம் இருக்காண்டி இப்போ மக்கள் இந்த சஷ்டி கந்த சஷ்டி மண்டபம் ஒன்று கட்டி கொடுத்துருக்கோம். சார் பொதுவாக உங்களோட உணவு கலாச்சாரம் எப்படி இருக்கும் சார்? என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? உணவுக்கெல்லாம் வீட்டை பொறுத்தவரை காலம்பரை ஆஸ் யூஷுவல் வெஜிடேரியன் டைப் தான். எப்போவுமே வெஜிடேரியன்? வீடு பிலாங்ஸ் டு வெஜிடேரியன். ஓகே ஓகே. இட்லி, இது மாதிரி தோசை, மத்தியானம் ரைஸு, சாம்பார், ரசம். விரும்பி சாப்பிட்ற உணவுனா டெய்லியா? எப்போவா விரும்பி சாப்பிட்ற உணவு சைவத்தில்? சொதி. ஓ, திருநெல்வேலி ஃபேமஸ். சரி, இப்போ உணவு அப்படின்னு பேசுகிறப்ப 2 பேர் நினைவுக்கு வருவாங்க சார். ஒன்று அம்மா, இன்னொன்று மனைவி. ஆமாம் ஆமாம். அம்மா வைக்கிற உணவோட உங்களுக்கு பிடிச்ச உணவுனா இது சார்? இங்கே வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளிக்கறி. புளிக்கறி அவியல் நல்லா வைப்பாங்க. அது நாஞ்சி நாட்டு ஃபேமஸ். நாஞ்சி நாட்டு ஃபேமஸ். சரி சார், சரி. அப்புறம் ஒய்ஃப் வந்து கூட்டாஞ்சோறு, மனைவி வந்து கூட்டாஞ்சோறு, உளுந்தஞ்சோறு. ராயல் சமையல் அவங்க. அப்படியா சார்? இல்லை, நான் இப்போ களத்தில் போய் பார்த்தோன்னா உங்கள் ஊருக்கு நீங்கள் தான் என்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க. வழியில் எல்லாரும் பேசுகிறாங்க, பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, உரையாடுறாங்க. எம்ஜிஆர் சேர்த்து ஒப்பிட்டு பேசுறாங்க. இல்லை சொல்கிறேன், ஊரோட ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஸ்டார் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து நம்ம பிறந்த மண் என்பது எனக்கு ஒரு ரொம்ப மனசு காத்த ஒரு வைராக்கியம். ஏதோ இருந்தால் நம்ம ஊருக்கு கொண்டாந்துடணும். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல வளர்ச்சி இருக்கணும். நாளைக்கு நம்ம இப்போ ஏதாவது எம்ஜிஆர் சொன்ன மாதிரி 3 எழுத்து என் மூச்சு இருக்கும், முடிவு பிறகு என் பேச்சு இருக்க மாதிரி கோவாலியில் பிறந்திருக்கோம். எவ்வளோ பெரிய பதவி அடைஞ்சிருக்கோம். ஒவ்வொரு பதவியில் இருக்கும்பொழுது ஒவ்வொரு முத்திரையை பதிச்சிருக்கோம். ஓகே ஓகே. நீங்கள் படித்தது எல்லாமே தோவாளை ஸ்கூல்? தோவாளை ஸ்கூல். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே தோவாளை ஸ்கூல் தான் படித்தோம். அது அப்போ என்ன இருந்துச்சு? மேல்நிலை பள்ளி தானே? நீங்கள் வந்த பிறகு நான் 6ஆம் மொழி எக்ஸாம் எழுதுறேன். 6ஆம் மொழியில் போய் பரிச்சை எழுதுனீங்க. இப்போ இங்கே எழுத முடியும். ஹையர் செகண்டரி. சரி. ஹையர் கிஜிமே அப்போ வந்து உங்கள் பீரியட்ல தான் அதுவும் அப்கிரேட். அது அப்கிரேட் பண்ணது வந்து முத்துகிருஷ்ணன். சரி சரி. அதுவும் அதிமுக பீரியட் தான். அதிமுக பீரியட் தான். இங்கே எந்த திட்டங்கள் வந்தாலும் அதிமுக பீரியட்லாம் வந்துடும். ஓகே. தோவாளைக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அதுக்காண்டி திட்டங்களை எந்த ஆட்சி கொண்டாந்து என்றால் நம்பர் 1 நீங்க படிக்கும்போது எத்தனை வரைக்கும் இருந்த பள்ளிக்கூடமா இருந்தது? அவங்களுக்கு எஸ்எல்சி. அதோட ஓகே. நீங்க படிச்சது 10 வரை எங்க படிச்சீங்க? எஸ்எல்சி. ஓகே. அன்னைக்கு பியூசி. எஸ்எல்சிக்கு அடுத்து பியூசி. பியூசி. ஓகே. பியூசி எல்லாம் படிச்சது எங்க படிச்சீங்க? அண்ணா காலேஜ். அறிஞர் அண்ணா கல்லூரி. அப்புறம் சென்ட் சேவியர்ஸ் பாளையங்கோட்டை. சரி. அப்புறம் மெட்ராஸ் லா காலேஜ். ஓகே. அப்படி. சார் பொதுவாக உணவு கலாச்சாரத்துல தயிர் நிறைய சேர்ப்பீங்களோ? தயிர் இருக்கு எனக்கு அல்சர். ஓகே. அதனால தயிர் சாப்பிட்டு தான் சாப்பிடுவோம். சரி சரி. ஆஃப்டர் இந்த பார்ட்டிஸ் செஸ் ஒரு அப்படியா சார்? ஆமா, செஸ் நிறைய வரும். சும்மா இருந்தோட அவன் ஒப்புக்கு வருவான். நம்ம பார்ட்டிஸ் நீங்க யாருக்கு உதவி செய்றீங்களோ அவன் தான் நம்மளுக்கு முதல் எதிரி ஆகும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே. 30-35 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில சார் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா அரசியல்ல நிறைவா ஃபீல் பண்ண நாள்னு ஒரு நாள் இருக்கும்ல, அது எந்த தருணம் சார்? ராஜ்யசபா எம்பி ஆனது. அதான் முதல். அதை விட நீங்க மேல அமைச்சராக அது வந்து ஆத்மாத்மா அந்த அம்மா. அது எதிர்பார்த்தீங்களா? திடீர்னு வந்ததா? அம்மாவை சொல்லுவாங்க, சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த அம்மா வந்து நான் கோர்ட்ல கேஸ் எல்லாம் பார்த்து கோர்ட் ஆக்டிவிட்டிஸை பார்த்தேன். அப்ப என்ன இருந்தீங்க சார்? சென்னை மாவட்டம் வழக்கறிஞராக இருந்தேன்.
சரி. ஒரு ட்ரிப்பு கேட்டு வந்தாங்க, எனக்கு கிடைக்கல. செகண்ட் டைம் போனேன், அப்பவும் அது ஒரு இதாகி போச்சு. தேர்ட் டைம் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியம் வருது, நான் கட்சியில் தொண்டை நிறைய பேர் இருக்கான், ஜெயிலுக்கு போன தொண்டன் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நம்மளை பார்த்து நம்ம இப்படி கேட்ட ரைட் டில் இஸ் டெத். இந்த அம்மாவுக்கு விசுவாசம். அவன் என்கிட்ட பார்த்து சொன்னாங்க, அவன் வாங்கி கொடுத்தா இவன் வாங்கி கொடுத்தான்னு நீ நம்பிக்காத, நான் தான் உனக்கு செய்தேன், நீ என்னோட டில் ஒரு லைஃப் எனக்கு விசுவாசம் பண்ணுவேன். இன்னைக்கு தான் அவன் நம்மளே விளையாட்டாலும் அந்த விசுவாசத்தை கவனிச்சு போயிடும். சரிப்பா, நம்ம நிறைய பேசுறோம், நிறைய அரசியல் பேசுறோம், நிறைய ஊர் பத்தி பேசுறோம். நீங்க படிச்ச ஸ்கூலுக்கும் போயிடலாம்னு நினைக்கிறேன். அந்த ட்ரிப் நம்ம ஒண்ணு பாத்துருவோம். சார், இதான் நீங்க படிச்ச கிளாஸ் ரூம்ல சார்? கிளாஸ் ரூம். உங்ககிட்ட இருந்த மாணவன் யார் சார்? அவன் இருக்கா? என்கிட்ட இருந்த மாணவர், அப்பொழுது இருந்த மாணவர் வந்து நான் இப்போ எலக்ட்ரிவ் பயாலஜி வந்துட்டேன். 2-3 பத்மநாபன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கார், அவர் இருந்தார். சுபாஷ்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் லேடிஸில் பிரேமான்னு ஒரு, இப்போ அவங்க 2 ஊர் தான் இருக்காங்க, அவங்க அந்த இதில் இருப்பாங்க. இதான் என்னுடைய கிளாஸ் ரூம். இதுதான். சரி, உள்ள வந்தோடனே எப்படி இருக்கு சார்? நீண்ட காலத்துக்கு பிறகு இன்னி தான் வரீங்களா இந்த கிளாஸ்க்குள்ள? இந்த கிளாஸ்ல ரூம் தான். கடைசி எத்தனை வருஷம் கழிச்சு வரீங்க? இப்போ ப்ளஸ் 2 படிக்கும்போது 17 வயசு பையனா இருந்திருப்பீங்க. ஆமாம், 70 வருஷத்துக்கு 75 வருஷத்துக்கு பிறகு வரவீங்கண்ணே. எனக்கு லாஸ்ட் இயர் அந்த இன்டர்வியூ பண்ணால் வெளியிலேருந்து இன்டர்வியூ பண்ணிட்டு போயிட்டேன். சரி, ஸ்கூல் பூட்டிருந்தப்போ. சரி சார், இது உள்ள வந்தோடனே என்ன ஃபீல் ஆகுது சார்? இந்த கிளாஸ்க்குள்ள வந்தோம், இந்த ஸ்கூலில் படி இந்த மாணவனாக இருந்து நம்ம அமைச்சராகவும் எம்எல்ஏ ஆகும் வக்கீலாகும்னு இந்த எண்ணம் அப்போ இல்லை. ஆனால் இப்போ எனக்கு பெருமையாக இருக்குது, இந்த ஸ்கூலில் படித்து இந்த சீட்டில் உட்காந்து இந்த ரூமில் இருந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப. இன்னொன்று விஷயம் கூட இருக்கலாம் சார், ஒரு அரசு பள்ளி மாணவனால அரசியல்லையும் உயர்ந்த பொறுப்புகளுக்கு வர முடியும், வாய்ப்பு அடிச்சு ரொம்ப மகிழ்ச்சி. சரி சார், இப்போ நம்ம தளவாய் சுந்தரம் அவர்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் தான் இருந்துட்டு இருக்கோம். சார், நீங்கள் படித்தது இந்த ஸ்கூல் தான். ஆமாம். இந்த ஸ்கூலுக்கு உங்களுக்குமான நெருக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு சார்? என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இங்கே தான் படித்தாங்க. எல்லாருமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. நான் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ அதில். மற்றவங்களாம் எடுத்து நல்லா டாப் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. இப்போ என்னுடைய அப்பாவோட பிரதர் வந்து சிஓ என்ஃபீல்டு ரிட்டையர்ட் ஆகி கிட்டத்தட்ட 88 வயசு ஆச்சு. அப்புறம் என் தம்பி ஒருத்தர், அவர் சிஓ இருந்தார். எங்கள் அண்ணன் ஒருத்தர், எல்லா கம்பெனியில் பெரிய ஆளாகிட்டாங்க. எல்லாமே இங்கே படித்தவங்க தான். படித்தேன் நான். எனக்கு அரசியல் ரீதியாக இப்போ தோவாலைன்னா எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் தெரியும். தோவாலைக்கு எப்படி பூ ஃபேமஸோ அது மாதிரி தளவாய் சுந்தரம் அவர்களும். அவர் இந்த நிதியெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து அந்த காலத்தில் டைரக்டர் பரமேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார், இயக்குனர். அவர் என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ். அப்புறம் அமைச்சர் இருந்தாங்க, செக்ரட்டரி எனக்கு ரிலேஷன். அவங்களே வந்து ஊரை வந்து பார்த்து எல்லாம் ரெனோவேட் பண்ணி அவ்வளோ பீரியட் ஃபண்டெல்லாம் கொடுத்து இது ஸ்கூல் மஸ்ட் வெரி இம்ப்ரூவ். சார், இன்னைக்கு பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியர்கள் இங்கே இருக்காங்க. நீங்கள் படிக்கும்போது படித்த ஆசிரியர்கள்லாம் நினைவில் இருக்கு? அவங்க மறக்க முடியாத ஆசிரியர்னா யார் சார்? எனக்கு படிக்க முடியாத ஆசிரியர் என்னுடைய HM சுவாமிநாதன் சார், அப்புறம் அப்துல் காதர் சார். இங்கே வச்சு தான் காதை பிடிச்சி நிறுக்கிடுவார். அப்போ எலக்ட்ரிவ் மேத்ஸ் எடுத்தேன். அப்போ வந்து உங்களுக்கு SLC வந்து தானே. அப்புறம் பயாலஜி போயிட்டேன். நாங்கள் பரீட்சை எழுத போகிற 6ஆம் தேதி எங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கிடையாது. கொஞ்சம் டிசிப்ளினாக தான் வளர்த்தாங்க. எங்கள் அப்பாவும் கூட்டு வச்சுருவாங்க. எங்கள் அப்பா 2 ட்ரிப் வந்துருப்பாரு, சேட்டை பண்ண கூப்பிட்டு வந்துடுவார். நான் ஒரு நாள் அதிலேருந்து சாதிட்டேன். இந்த சென்னையிலேருந்து சும்மா விளையாட்டு தான். அதை அவர் நோட் பண்ணி நாளைக்கு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தாலும் நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்ட்டு அப்துல் காதர் சார். சரி சரி. அப்படி ஒரு டிசிப்ளினாக இருந்தது அந்த ஸ்கூலு. இப்போ டிசிப்ளின் ஒன்றுக்கு கம்மி கிடையாது. நல்ல HM, நல்ல டீச்சர், தமிழ் டீச்சர், PT டீச்சர் எல்லாமே நல்லாவே கிளாஸ் எடுக்காங்க. இருந்தாலும் இப்போ உள்ள மாடர்ன் டேஸ்ட்டுக்காக இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. நிறைய பண்ணிருக்கீங்களே, உள்ள போனாலே எல்லா கட்டடத்திலயும் தளவாய் சுந்தரம் பேர் இருக்கு. ஷோட்டை கூட வாங்கியிருக்கோம். சரி. நானும் MP அவருக்கு அடுத்த ஒரே ஐடியா நம்ம பண்ணிருக்காங்க, இன்னொருத்தர் நம்பர் பண்ணிருக்கணும். பள்ளிக்கூடத்துல இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது சார். நம்ம இருக்கிற டேபிள்ல டெஸ்க்ல ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்போது காம்பஸ் வச்சு நம்ம பேரே எழுதி வைப்போம். நீங்க அப்படி எழுதுனீங்களான்னு தெரியல, நீங்க ஸ்கூல் ஃபுல்லா உங்க பேர் இருக்குங்க சார். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை சந்திக்க வந்திருக்காங்க, இந்த பள்ளிக்கூட மாணவர்கள். நீங்க அவங்களுக்கு சொல்ற அறிவுரை, எக்ஸாம் போறாங்க, என்னைக்குமா பரீட்சை? +2 எக்ஸாம் எழுத போறாங்க, உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. நீங்களா +2வா? நல்லா படிச்சீங்களா? இன்னைக்கு எதுக்கு ரெண்டு ஸ்கூலுக்கு வந்தீங்க? தமிழ் ஸ்டடி. இங்கே ஸ்டடி எங்கே படிச்சுட்டு இருக்கீங்க? எல்லோரும் நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல பெரிய போஸ்ட், டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், இந்த மாதிரி பதவிக்கு சயின்டிஸ்டாக வரணும் அப்படி தான் என்னுடைய ஆசை. அதனால் உங்களுடைய வளர்ச்சி இந்த ஸ்கூல் மூலமாக நீங்களும் ஒரு மனிதர், நீங்களும் இந்த மாணவன் பெரிய அறிவாளியானால் சயின்டிஸ்ட் ஆன என்ற பெருமை கிடைக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட் முறையில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சார் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் டெல்லி பிரதிநிதிங்கிறத தாண்டி உங்களுக்கு சீனியர் ஸ்கூல்ல. அந்த அடிப்படையில் இந்த பழைய மாணவர் அதான் சார் ஸ்கூல்ல உங்களுக்கு சீனியர்.
அந்த அடிப்படையில் உங்களோட இந்த ஒரு சரி. இப்போ நீங்கள் பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் சத்துணவு திட்டம் அப்போ தான் ரொம்ப உயிர்ப்பாக வந்திருந்த காலகட்டங்களாக 77 அதிமுக ஆட்சி வருது. எம்ஜிஆர் அவர்களுடைய தான் சத்துணவு திட்டம். நீங்கள் அந்த சத்துணவு திட்டம் அன்னைக்கு இருந்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டதாக பார்க்குறீங்க சார்? சத்துணவு திட்டம் வந்து பொதுவாக வந்து மக்கள் பெருமைப்பட்டுக் பசியாக வரக்கூடிய மாணவர்களுக்கு உணவு என்பது ஒரு மனிதனுக்கு உயிர் நாடி. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்ததிலே இந்த பள்ளியிலே சீரோடு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. ஆகவே தான் இந்த சாப்பாடு எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, பிள்ளைகள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த சாப்பிட்டுருக்கோம். சத்துணவு திட்டத்தில் நான் படித்த பள்ளியில் நான் சாப்பிடுவது எனக்கு பெருமை. படிக்கும்போது சத்துணவு சாப்பிட்ட அனுபவம் இருக்கா சார்? ரவை மாதிரி கொடுப்பாங்க ஸ்கூலில், கோதுமை ரவை மாதிரி ரவை கொடுப்பாங்க. அதுமாதிரி ரைஸு, அதுமாதிரி முட்டை, அப்புறம் இப்போ வெரைட்டி மீல்ஸ். காலத்து தக்கன உடலுடைய அந்த சுற்றுச்சூழலுக்கு தக்கன சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. எம்ஜிஆர் அன்னைக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் சார் உங்ககிட்ட? எல்லா மாணவர்களுக்கும் மதிய உணவு திட்டத்தை கொடுத்த வந்து சத்துணவு திட்டத்தை கொடுத்த சத்துணவு நாயன் என்றால் எம்ஜிஆருக்கு அந்த பெருமை செய்யும். அது வந்து குக்கா இல்லைடா ரூமா சாப்பிட்றதுக்கா? நான் திடீர்னு ஸ்கூலுக்குள்ளே வந்திருக்கேனா, ஏதாவது காட்டுக்குள்ளே வந்திருக்கேனான்னு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு அப்படியே ஒரு வனப்பகுதிக்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அரசு தொடக்கப்பள்ளி தோவாளை. அதில் ஒரு கிளாஸ் ரூம் மட்டும் அப்படி மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு காரணமும் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் அவங்க தான். முதல்ல நம்ம ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர்கிட்ட இது எவ்வளோ காலமாக செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பேசுவோம். மேடம், முதல்ல சொல்லுங்களேன், இது இந்த ஸ்கூலுக்குள்ளே இது எவ்வளோ தூரம் குழந்தைகளை ஈர்க்கிறதா பார்க்குறீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை? ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் என்னென்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு நாள், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அடுத்த லட்சம் பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக கூட்டிகிட்டு வந்து இங்கே உள்ள அதான் நீங்கள் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரூமுக்குள்ளே வந்தோடனே பிள்ளைங்க ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டு ஒரு காட்டுக்குள்ளே போன ஒரு வீரிங்ஸில் தான் அவங்க இருக்காங்க. ஸ்டூடெண்ட்கிட்ட பேசுகிறோம். பேர் சொல்லுமா? எம் ஸ்ரீஹரிணி. எந்த ஊர் உங்களுக்கு? பண்டாரபுரம். ஓகே. இது இந்த கிளாஸ் வரீங்கல்ல, இது வர்றது உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வழக்கமாக டிவி சேனலில் பார்ப்போம், டிவி சேனலில் போடும்போது ஏதாவது கார்ட்டூன் சேனல் பார்ப்போம், அது மாதிரிலாம் இருக்குது, நல்லா அழகாக இருக்குல்ல, இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி பிடிக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். இது எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்பனா எந்த அளவுக்கு? ஃபாரஸ்ட் மீது எப்படி அழகா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கா? இந்த கிளாஸுக்காக காத்திருப்பீங்களா? ஒவ்வொரு வாரமும் இது எப்போ கூப்பிட்டு போவாங்கன்னு நினைப்பீங்களா? சரி, ஓகே ஓகே சார். இந்த ஸ்கீம் பற்றி சொல்லுங்கள் சார். இதை எப்படி கொண்டு வந்தீங்க? ஸ்கீம் வந்து ஒரு என்வாயர்மெண்டல் கம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாட்டு அரசிடம் நிதி உதவி பெற்று கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உள்ள பறவைகள், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட பறவைகளை நீங்கள் போய் பார்க்கலாம். ஒவ்வொரு பறவைகளுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு அது தொடக்கப்பள்ளியில் இருந்து +2 குழந்தைகளுக்கு ஒரு வாரத்திலேயோ அல்ல 3 நாளோ இல்லைன்னா ஒரு நாளோ வந்து இருந்து உட்கார்ந்து கொஞ்சம் ஃப்ரீயாக என்வாயர்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழல் அடிப்படையில் படிப்பதற்கு ஒரு வசதியாகவும் மோர் நாலேஜ் ஃபார் ஃபாரஸ்ட், காடுகளும் மனம் சார்ந்த இடங்களை தெரிந்து கொள்வதற்காக அமைப்பதற்காக இந்த ரூம் தனியாக மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். நான் படிக்கிறது இப்படிலாம் கிடையாது, இப்போ அவ்வளோ வசதி கொடுத்துருக்கு. மாணவர்கள் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் படித்த மாதிரி கிராமமாக இருந்தால் கிராமத்துக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் இருக்காது. சட்டமன்ற உறுப்பினர் திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் தன்னோட சொந்த ஊர் குறித்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளோட. இப்போ நாங்கள் இருக்கிறது தோவாளையில் ஒரு மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் இருக்கேன். இந்த முருகன் கோயில் மலை மேல் இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயிலில் தான் இருந்துட்டு இருக்கேன். அவங்ககிட்ட பேசுவோம். சார், இந்த கோயிலுக்கும் உங்கள் ஊருக்குமான சென்டிமெண்ட் இந்த அளவுக்கு நெருக்கமானது சார்? இது நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே இந்த கோயில் இருந்துட்டு இருக்கு. ஆடி மாதந்தோறும் புஷ்பாஷம் கிடைக்கும். ஆடி கடைசி வெளியில் புஷ்பாஷம் கிடைக்கும். முதலாக இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய அடையாளம், அதாவது கோயில் இருந்தது, அதுக்கு ஒரு அடையாளம் காமிக்கிறது ஓய்வு பெற்ற மறைந்த முன்னாள் ஆசிரியர் கிருஷ்ணன் அவர்கள், சுகின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணன் அவர்கள். இது மற்ற பக்கத்தில் கூடிய கிராமங்களில் காட்டி இங்கே சூரன் திருவிழா பெருசாக கொண்டாடப்படுகிறது. அதுக்கு சக்கரிமலையில் முருகன் கோயில், அதே மாதிரி ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே வந்து விரதம் இருந்து, அங்கேயே விரதம் இருப்பாங்க, இங்கேயும் லேடிஸ்லாம் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து சூரசம்காரம் கீழே நடந்துட்டு இருக்கும். இந்த முருகரை கும்பிட்டால் மனசுக்கு நிம்மதி. இந்த ஒவ்வொரு கோயிலில் வழிபட்டா ஒவ்வொரு விஷயம் நடக்கும், ஒரு ஐதீகம் இருக்கும். முருகனுக்கு என்ன ஸ்பெஷல் சார்? இந்த முருகருக்கு நான் என்ன எடுத்துருக்கேன், நான் அந்த காலம் சின்ன பிள்ளை இந்த முருகருக்கு வந்து நேரம் கிடைக்க சமயம்லாம் முருகருக்கு பணி பண்ணியிருக்கேன். அரசு ரீதியாக அரசாங்க அதிகாரங்கள் வரும் பொழுது என்னால் முடிந்த என்னுடைய சொந்த நிதியை
இந்த கோயிலுக்கு கூட அர்ப்பணம் பார்த்தேன் நம்ம உட்கார்ந்துருக்கிற கட்டடத்துக்கு நேர் எதிரிலேயே நீங்க ரெவென்யூ மினிஸ்டரா இருக்கிறப்ப செஞ்ச கட்டடங்கள் பார்க்க முடியுது. அதுபோக சொந்த நிதியிலே இந்த ஊருக்கு இந்த கோயிலுக்கு நிறைய பண்ணிருக்கீங்கன்னு கேள்வி. இது நான் வந்து ஃபர்ஸ்ட் பதவி ஏற்ற உடனே நெடுஞ்சாலைத்துறை பணித்துறையாக இருக்கும் பொழுது 2001 அடிக்கல் நாட்டி திறக்கப்பட்ட நாள் தான் இது. அப்போ கக்கன் சிங் பேர் கலெக்டராக இருந்தார். ஓகே ஓகே. அப்போ அங்கே எஸ்பியும் கலெக்டரையும் வர சொல்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நடவடிக்கைனா வந்து திறந்து வைத்தாங்க. அது நம்மளுக்கு ஒரு ஊருக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லி. அந்த அளவுக்கு இந்த இதனுடைய நோக்கமே என்னன்னா சஷ்டி நேரத்துல விரதம் இருப்பாங்க. இதுக்கு பெரிய மலை பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு இடம் வேணும். அங்கே இந்த இடத்த தேர்வு செய்து இந்த இடத்துல விரதம் ஆண்களும் பெண்களும் விரதம் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த முருகனுக்குமான சென்டிமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? சென்டிமெண்ட்னா நம்ம இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குன்னா காரணமே இந்த முருகன் தான். தோவாளை மலைக்கு மேல முருகன் உயர்ந்த மாதிரி அவர் வழிபட்டவரும் உயர்ந்திருக்காங்க. வழிபட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் நாகர்கோவில் அங்கிருந்து அங்கே ஆட்களை வராங்க. பார்த்துருக்கோம், நிறைய மக்களுங்க பொதுமக்களுங்க வராங்க, தரிசனம் பண்ணுறாங்க. நல்ல இந்த கோயில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயில், முருகர் கோயில். இது பிரசித்தி பெற்ற கோயில். நான் இந்த ஊர்ல இருக்க பிறந்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்போ இந்த கோயில் தோன்றியது எனக்கு தெரியாது. மலைக்கு மேல் குன்றுக்கு மேல் இருக்கக்கூடிய குமரனை வணங்குவது மிக சால சிறந்தது என்று சொல்றார். அந்த அடிப்படையில் இறைவனை நான் தினந்தோறும் நினைத்து கொண்டிருப்பேன். இப்போ நீங்கள் நேரடியாக இதை வந்து பார்க்கணும்னு சொன்னதுனால தான் நம்மளுக்கு ஒரு இறைவன் ஒரு வாய்ப்பு தந்திருக்கு. அந்த அடிப்படையில் இதை கோயிலை பார்த்து கொடுக்குறோம். கண்டிப்பாக சார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாருமாங்க. உங்கள் ஊரை சுற்றினா அந்த மலைக்கு மேலே இருந்தாலே நேர் எதிரில் பார்த்தா இன்னொரு மலையில் சிவபெருமான் இருக்காரு. ஒரு கூப்பிடு தூரத்தில் செக்கடி மலையில் ஒரு முருகர் இருக்காரு. உங்கள் ஊர் பொதுவாக ஆன்மீக தலம். மக்கள் அம்மன் கோயில் இருக்கு, கிருஷ்ணசாமி கோயில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி கோயில், அது ஒரு கோயில். 2 கோயில் இருக்கு, 2-3 கோயில் இருக்கு. கிருஷ்ணசாமி கோயில் இருக்கு. கிருஷ்ணசாமி தேவசம்போட கோயில் இருந்தாலும் அந்த மண்டபம் வந்து அங்கேருந்து இங்கே வாங்கி அந்த மண்டபத்தோட வருமானத்தை வந்து இந்த எண்ணத்தில் வந்து கிருஷ்ணசாமி கோயில் கூடிய பேர் அதுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும். எங்கள் தெக்கூரில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு, வடக்கூரில் அம்மன் பூக்கள் நிறைந்த இயல்பாகவே ஆன்மீக ரீதியா நல்லா இருக்கும். எல்லாரும் வருவாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி இந்து கோயில்கள், இன்னொரு பக்கம் ஒரு சர்ச்சு போனேன், அங்க மணி கட்டியிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு சர்ச்சுக்கு பார்த்தா அங்கேயும் பங்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட மும்மதத்தினருக்கும் தோவாளை மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்க, பல்வேறு ஜாதியினர் மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்க. ஆமா, இந்த பணிகள் எல்லாமே உங்கள்கிட்ட அவங்க அணுகுவாங்களா, நீங்களே போய் அப்பப்போ ஃபாலோ நம்ம போயிருக்கும் போது நம்ம பார்த்த இடத்துல என்னன்னா இதெல்லாம் வந்து நான் மோட்டிவேட் பண்ணது. என்ன அவர் சார் இருக்கச்சுமே, நான் எம்பியா இருக்கச்சுமே சார் இருந்தார் உயிரோட. அப்போ எனக்கு ஏதாவது செய்ப்பா அப்படின்னாங்க. அப்போ நான் வக்கீலாக இருந்து எம்பி பதவி அடைஞ்சிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாமி கூட வரேன். அப்போ சொன்னார், ஏதாவது இந்த கோயிலுக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பா அப்படின்னாரு. அது அப்படியே தள்ளி போயிட்டு எனக்கு. ஏன்னா எம்பி அப்புறம் எதிர்கட்சி பார்த்தீங்களா, அப்புறம் திருப்பியும் ஒரு கோரிக்கை வந்தது. அந்த அடிப்படையில் ஊர் மக்களுக்காண்டி இதை செய்யணும்னு நல்ல இடத்துல செய்துட்டு. நீங்கள் வந்து இந்த ஆலயத்தோட என்னவா இருக்கீங்க? ஆலயத்தில் பக்தர்கள் சங்கத்தில் வேற இருக்கு. சூப்பர். உங்கள் பேர்னா? எம்பி கண்ணன். எம்பி கண்ணன். ஓகே. அவங்களோட பணிகளை பற்றி நீங்கள் எப்படி? பணிகள் அவங்க ஏற்கனவே அரசு பொறுப்பில் அமைச்சராகட்டும், எம்பி ஆகட்டும், டெல்லி சிறப்பு பிரதிநிதியாகட்டும் இருக்கும்போது நிறைய இந்த கோவிலுக்கு பண்ணியிருக்காங்க. அரசு நிதியிலையும் பண்ணியிருக்காங்க, அவங்க தனிப்பட்ட நிதியிலையும் அவங்க சொந்த பணமும் நிறைய பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுக்கு. ஆனால் கோயிலில் 2006 அவங்க இருக்கும்போது, பொறுப்பில் இருக்கும்போது, அமைச்சராக இருக்கும்போது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் இன்றைக்கி 2026 ஆச்சு. 12 வருஷம் தாண்டி கூட 8 வருஷம் ஆச்சு. அதுக்கும் பெரும் முயற்சி எடுத்துகிட்டு அவங்க இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தை சுற்று பிரகாரத்துக்கு எல்லாம் இது பண்ணி இந்த கல் பயிற்சி எல்லாம் இது பண்ணி அவங்களோட முயற்சியில் இது பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட அன்னதான திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு தனியாக மண்டபம் கட்டி தந்திருக்காங்க. அன்னதான மண்டபம். ஆமாம், திட்டத்தையும் கொண்டு வந்து அதற்கு மண்டபம் கவர்மெண்டோட அந்த அன்னதான திட்டம் உள்ள கோயிலில் இருக்கு. 50 பேருக்கு. சரி, 50 பேருக்கு இருக்கு. அதுக்கு அந்த அன்னதானத்துக்கு அதை நடைமுறைப்படுத்த மண்டபமும் சிறப்பான முறையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த கோயிலில் சுற்றி அங்கேயே வாகனங்கள், இந்த கோயிலுக்குள்ள திருவிழாவுக்கு உபயோகப்படக்கூடிய வாகனங்கள்லாம் இருந்து பொதுமக்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு எல்லாம் இடையூறாக இருந்தது. அதற்காக கோயில் இடத்துல முன்ன வாகனம் பெற கட்டி வந்திருக்காங்க. வாகனத்தை பாதுகாப்பாக அதை கட்டி. அது போக கோயிலுக்கு அவங்க சொந்த நிதியிலேருந்து சாமிக்கு தனியாட்டு வெள்ளியில் ஒரு கிரீடம், முழு அளவில் உள்ள வெள்ளியில் கிரீடம் செய்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் முருகர் விக்கிரகம் கிடையாது. திருவிழா நேரத்தில் நாங்கள் அடுத்த கோயிலில் போய் வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கையெழுத்து போட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை திரும்ப கொடுக்குறதுக்கு அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் அவங்கள்ட்ட ஒரு 12 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னால் சொன்னால் எப்படி இருக்குன்னு உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த வருஷம் திருவிழாவுக்கே 1 மாத இதில் எங்களுக்கு அதை செய்து அவங்க சொந்த செலவில் செய்து அதில் வந்து நாங்கள் எங்கேயும் வெளியே போக வேண்டாம். இன்னொன்று மிக முக்கியமாக குமரி மாவட்டத்திலே உங்கள் கோயிலுக்கு மட்டும்தான் சொந்தமாக கல்யாண மண்டபம் இருக்குது. ஆமாம், இந்த அறநிலையத்துறை சார்பில்
இந்த கோவிலில் தான் திருமண மண்டபம் முழுக்க 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 அவங்களோட முயற்சியில் அவங்க டெல்லி சிறப்பு பிரதிநிதியாட்டு இருக்கும்போது அதுக்கு முழு முயற்சி எடுத்து அதுக்கு தடங்கள்லாம் வந்த பிறகும் அதுக்கு அவங்க போய் சந்திக்க வேண்டியதெல்லாம் சந்தித்து அதை கொண்டு வந்தாங்க. அறநிலையத்துறைக்கு சொந்தமாட்டு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அதிலும் மிக குறைந்த வாடகையில். அதனால் அவங்கள தனிப்பட்ட பங்களிப்பும் அரசு பொறுப்பில் இருக்கும்போது அவங்க இந்த திருக்கோவிலுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. சார் இப்போ நம்ம நிறைய பார்த்தோம், பள்ளிக்கூடம் பார்த்தோம், சமூக நலக்கூடங்கள் நீங்கள் ஏற்கனவே பண்ணதை பார்த்தோம், சத்துணவு மையம் பார்த்தோம், கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தோம், நிறைய இடங்கள் பார்த்தோம். இப்போ இந்த இடம் வந்து பண்டாரபுரம் அப்படிங்கிற ஊர், இங்கே என்ன சார் பண்ணியிருக்கீங்க? இங்கே வந்து சமுதாய நலக்கூடம் கொடுத்துருக்கோம், ஓகே, சமையல் நல கட்டி கொடுத்துருக்கோம், ஓகே, இப்போ சேர்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். இங்கே உள்ள மக்கள் இங்கேருந்து இங்கே வெகு தூரமாக வர முடியாததுனால இவங்களுடைய மக்கள் இங்கே சிறு சிறு நிகழ்ச்சிகள், கல்யாணங்கள், காது குத்து, பிறந்த நாட்கள் கொண்டாடுவதற்காக அமைச்சராக இருக்கும்போது நிதியை ஒதுக்கி கட்டணம் கட்டி இங்குள்ள மக்கள் மனமாற உளமாற அவருடைய நிகழ்வுகளை, அவருடைய நல்ல நிகழ்வுகளை நடத்துவதற்கு அடையாள சின்னமாக இந்த இடம் இருக்கிறது என்பதை நான் பெருமைப்படுகிறேன். இது என்னுடைய அமைச்சர் காலத்தில் செய்யப்பட்டது என்பது நான் மிச்ச மகிழ்ச்சியை கடமைப்பட்டிருக்கேன். இந்த சுற்றுவட்டாரத்தில் எத்தனை வீடுகள் இதனால் பயனடைவாங்க சார்? இப்படி இதில் ஒரு 500-600 வீடு இருக்கும். ஓகே, ஓகே. இல்லைன்னா அவங்க வர்றது தோவாளிக்கு தான் வரும், அங்கே வரணும், அந்த கல்யாணம் வரும், இங்கே சிம்பிளாக கழிச்சுருவாங்க. ஓ சரி சார். ஏன்னா உங்கள் திட்டங்கள் பெரும்பாலுமே எளியா மக்களை குறி வச்சே தானே சார் இருக்கு. ஆமாம், அது எப்படி சார் அப்படி மக்களுக்கான திட்டங்கள்னு எப்படி அதை மார்க் பண்ணுவீங்க? கடவுளாக கொடுத்த அது வரம், சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணம். நான் பிறந்த மண்ணு, ஆகவே இந்த மண்ணுக்கு நம்ம செய்ய வேண்டிய என்ற ஒரு கடமை இருக்குதா. இது அங்கன்வாடி மையம், இது அங்கன்வாடி மையம், இந்த ஊருக்கு அது அங்கன்வாடி மையம், எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி சரி சரி. தோவாளைக்கும் தளவாய் சுந்தரம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பேசுறதுக்காக அதே ஊரை சேர்ந்த ரவிக்குமார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ரவிக்குமார் அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். சரி, இப்போ நான் இந்த இடம் வந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 30 சென்ட் அளவுக்கு தளவாய் சுந்தரம் அவர்கள் இந்த தோவாளை ஊராட்சிக்கே தானமாக கொடுத்த பகுதி அப்படிங்கிறத சொன்னீங்க. இங்கே இப்போ என்னெல்லாம் இருக்குது சார்? இங்கே இப்போ வந்து அலையாண்டரம் கூட்டு குடிநீர் திட்டம், ஓகே, அதனுடைய டேங்கு இங்கே வந்து தண்ணி ஃபில்டராக ஊருக்கு போயிட்டுருக்கு. அப்புறம் சுய உதவி குழுக்குன்னு ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க, ஓகே, ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு. அப்புறம் இப்போ ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. கிணறு, ஏற்கனவே ஒரு கிணறு இருக்குது, இதுலேருந்து ஊருக்கு சப்ளை போயிட்டுருக்கு. ஃபில்டர் தண்ணியும் போகுது, நார்மல் தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி போகுது. அது போக வெளியிலேருந்து தனியாட்டும் தண்ணி போயிட்டு. இன்னைக்கு இந்த நிலத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் சார்? கிட்டத்தட்ட உங்கள் ஊருக்காக ஒரு 30 சென்ட் இடமே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த பகுதி இன்னைக்கு இந்த ஊருக்கு ஒரு 40 லட்ச ரூபா இருக்கும். ஓகே, 40 லட்ச ரூபா இருக்கும் சார். எந்த அளவுக்கு அவருக்கும் உங்கள் ஊருக்குமான அட்டாச்மெண்ட் இருக்கும் சார்? எல்லாமே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவர் தான். ஜாதி மதம் எதுவும் பார்க்க மாட்டாங்க, கட்சிக்காரன் அது எல்லாம். ஊர் யார் என்ன போனாலும், என்ன ஹெல்ப் பண்ணாலும், யார் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம், எப்போ வேணாலும் பேசலாம், என்ன காரியம் வேணாலும் கேட்கலாம். இந்த ஊரில் இவ்வளோ டெவலப்மெண்ட்னா அண்ணன் எம்பி ஆனம் போகிறது தான். இந்த ஊரில் சுடுகாடு, திருக்காங்கிரீட்டு, கலையரங்கம், ஸ்கூல் பில்டிங்கு, கிணறு, டேங்கு, இது எதுவுமே அதுக்கு முன்னாடி எந்த வசதியும் கிடையாது. அதோட தனிப்பட்ட நபர்களுக்கான உதவிகள், தனிப்பட்ட நபர்களுக்கு நிறைய வேணும். ஏகப்பட்ட கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க. தனிப்பட்ட முறையில் ஆஸ்பத்திரி செலவு, படிக்க செலவு, வேலை வாய்ப்பு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய